என்னோட பேர் பழனிசாமி. எங்கள் அம்மா பேர் காவேரி. 65 வயசாகுது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்விலிருந்து நாங்கள் வந்திருக்கோம். கடந்த ஒரு 40 நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு அம்மா விவசாய வேலை பார்த்துட்டு இருந்தப்போ மயக்கமாகி கீழே விழுந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் சேர்த்தோம். அங்கே பார்த்து செக் பண்ணிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு வந்துட்டு வீக்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசு மருத்துவர் சொன்னார். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் அட்மிட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அங்கே உடன்பாடு இல்லாதனால திருச்சியில் இருக்கக்கூடிய நியூரோ 1 அப்படிங்கிற மருத்துவமனையில் வந்துட்டு அட்மிட் பண்ண அன்னைக்கு வந்து அந்த ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள நாம கொண்டாந்து சேர்த்ததுனால அம்மாவோட அந்த வீக்கம் இருந்தது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அன்கான்சியஸ் போயிட்டாங்க. சுத்தமாவே பேச முடியல, பார்க்க முடியல, கை கால் அசைவு எதுவுமே இல்லாம இருந்தது. ஃபர்ஸ்ட் அட்மிஷன் பண்ண அன்னைக்கே வந்து டாக்டர் எங்களை தனியாக கூப்பிட்டு பேசினாங்க. அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை விரிவாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸ்கேனும் இங்கே இருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. நல்லா பேசுறாங்க, கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க, கை கால் அசைவு எல்லாமே வந்துடுச்சு. ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தோம். எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம். இங்கே இருக்கக்கூடியவங்களோட டாக்டர்லேருந்து எல்லாருமே இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அம்மாவை வந்து இந்த நிலைமைக்கு காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபிசியோதெரப்பியோட ட்ரைனிங் நிறைய கொடுக்கறதுனால இப்போ நல்லாவே நடக்க முடியுது. இது ஒரு காலும் ஒரு கையும் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு அசைவே இல்லாமல் இருந்தது. அதுக்கு போட வேண்டிய அந்த பெல்ட் இந்த மாதிரிலாம் சம்திங் எக்யூப்மெண்ட்லாம் போட்டாங்க. ஸோ அதெல்லாம் போட்டதுனால இப்போ வந்து அதுக்கப்புறம் இந்த கை கால் அசையாமல் இருந்ததெல்லாம் அசைவு வந்துடுச்சு. போக போக கண்டிப்பாக கண்டினியூஸாக நாங்கள் நடந்துருவாங்க நம்பிக்கை இருக்குது. 40 நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. போயிட்டு மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு, அதாவது இப்போ 7 நாளோ அல்லது 15 நாளோ கழிச்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்துட்டு வீட்டில் போயிட்டு அம்மாவுக்கு என்னென்ன மாதிரிலாம் எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபிசியோதெரப்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பாட்டு முறைங்கிறது எப்படி என்னென்ன கொடுக்கணும், ஃப்ரூட்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் புக்காகவே கொடுத்துருக்காங்க. அம்மாவை இந்த நிலைமைக்கு எங்களுக்கு வந்துட்டு காப்பாற்றி கொடுத்த டாக்டர் அருணா ரமணி அம்மா அவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. இங்கே இருக்கக்கூடிய நர்ஸ்லேருந்து ஃபிசியோதெரபி டாக்டர்ஸ், டியூட்டி டாக்டர்ஸ், ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்த வார்டு பாய் அண்ணா, வார்டுகள் அக்கா எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா கையை தூக்குமா, இந்த கையை தூக்கு, கீழே வச்சிரு, அந்த கையை தூக்கு, கீழே வச்சிருமா, காலத்துக்கு இந்த காலத்துக்கு கீழே வச்சிருமா, அந்த காலத்துக்கு கீழே வச்சிருமா.